இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக பெய்ட் கேம்பெயின்ஸ் வந்து ரன் பண்றேன். பட் ஆனா அந்த ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ. யூஸ்வலா இன்ஸ்டாகிராம்ல போற வீடியோ ஆர்கானிக்கா நிறைய ரீச் ஆச்சு, நிறைய வியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஆர்கானிக்காவே ஃபாலோவர்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆவாங்க. பட் டியூ டு சம் அல்காரிதம் இஷ்யூஸ் நம்மளோட கான்டென்ட் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகாம நம்ம கான்டென்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது நிறைய பேத்துக்கு வந்துட்டு ரீச் ஆகிறது கிடையாது. ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு யூஸ்வலா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெய்டு இன்ஸ்டாகிராம் கேம்பெயின் வந்து ரன் பண்ணுவாங்க டு கெட் மோர் ஃபாலோவர்ஸ்க்காக. பட் அந்த மாதிரி ஃபாலோவர் கேம்பெயின் வந்து ரன் பண்ணாலும் சில பேத்துக்கு வந்துட்டு அந்த ஃபாலோவர் அப்படின்ற ஒரு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அது எதனால வந்துட்டு அந்த ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்கன்னா சில இஷ்யூஸ் இருக்கும். அந்த இஷ்யூஸ்லாம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட கேம்பெயின் வந்து கரெக்டான ஆடியன்ஸ் நீங்க செட்டப் பண்ணாம ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ கான்டென்ட் வந்துட்டு தப்பான ஒரு ஆடியன்ஸ்க்கு போகுது. ஸோ அதனால உங்களோட பேஜுக்கான ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்க. அண்ட் செகண்ட் விஷயம், உங்களோட கான்டென்ட்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கும். லைக் உங்களோட ஆடியன்ஸ்க்கு தேவையான, அதாவது உங்களோட கஸ்டமருக்கு தேவையான ஒரு சொல்யூஷன் வீடியோவா இருக்காது, உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கனெக்ட் ஆகாத மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல த வே ஆஃப் கிரியேட்டிங் கண்டென்ட் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கன்வே பண்ற மாதிரியான ஒரு கான்டென்ட்டை கிரியேட் பண்ணும். அண்ட் தேர்ட் விஷயம், என்னதான் நீங்க கான்டென்ட் கரெக்டா வச்சிருந்தாலும், டார்கெட்டிங் சூப்பரா செட்டப் பண்ணி நீங்க கேம்பெயின் ரன் பண்ணாலும், டெக்னிக்கலி உங்களோட வீடியோ வந்துட்டு விஷுவலி அப்பீலிங்கா இல்ல, ஆடியோ வந்துட்டு சரியில்லை, ஏதாச்சும் குறவுறான்னு இருக்கு. சில பேர்லாம் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கீச்சுன்னு கேட்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு உங்களோட ஆடியன்ஸ்க்கு டிஸ்டர்ப் தர மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அதனால உங்களோட வீடியோ வந்துட்டு ஒரு என்கேஜிங் வீடியோவா இருக்காது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்க கிரியேட் பண்ணி ரன் பண்ற அந்த கேம்பெயின் வீடியோ கான்டென்ட் வந்துட்டு எப்பவுமே சேல்ஸியா இருக்கக்கூடாது. உங்களோட ஆடியன்ஸ்க்கு சொல்யூஷன் தர ஒரு வீடியோவா தான் இருக்கணுமே தவிர சேல்ஸி கான்டென்ட்டா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த ஆஃபர் இருக்கு, இப்படி ஜாயின் பண்ணுங்க, பை ஒன் கெட் டூ ஃப்ரீ, இந்த மாதிரிலாம் நீங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணி ஃபாலோவர் கேம்பெயின்காக கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் ரீசன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஃபாலோவர் கேம்பெயின் ரன் பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ.